வணக்க நண்பர்களே, வாங்க இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸில் தங்கச்சி வீட்டிலேருந்து வெளியில் இருக்க சுற்றி கடைக்கு போவோம்னு சொல்லி போய்க்கண்டிருக்கிறோம். இப்போ எனக்கு இதில் ஒரு சேர்ச் இருக்குது, அதை பார்த்துக்கண்டு இப்படியே போவோம் ரோட்டால். அந்த ரோட்டுகளை காட்டிக்கண்டு உங்களுக்கு போய்க்கண்டிருக்கிறேன். அவ்வளோ பாருங்க, இப்போ அண்டர் கிரவுண்டுகளை போய் பார்த்தீங்களா, லைட்டுகளையும் பெரிய பெரிய பில்டிங்குகள் அப்படி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. நாங்கள் போய்க்கண்டுங்க பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இலை உதிர்க காலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இந்த மரமும் மச்சான்தான் வேலை செய்கிறான்னு சொல்லி சொன்னார். இப்போ மச்சான்தான் கார் ஓடிக்கண்டு போகிறார். அவர் பாருங்கள் ரெண்டு பக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி மரங்களாம் பெரிய பெரிய பில்டிங்கள். இந்த மரங்களை பற்றி நாங்கள் இப்போ கதைச்சி கண்டு போகிறோம். என்னன்னு சொன்னால், இந்த மரங்கள் நடுற வேலை தான் மச்சான் வேலை செய்கிறார். அதை பற்றி அவர் சொல்லி கண்டு போகிறார். இதுக்கும் ஆயுஸ் இருக்குது. மரங்களுக்கு அண்டர் கிரவுண்டாக போய் கண்டிருக்கோம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது. மச்சான் அந்த மாதிரி தான் கார் ஓடுறோம். இந்த மரங்களில் பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மரங்களுக்கும் ஆயுசுகள் இருக்குது. அதுக்காக நடும்போது எப்படி நடுறோன்னு சொல்லி அந்த இதுகளுக்கு ஏற்ற மாதிரி நடுகிறது. அதை பற்றி மச்சான் இந்த வேலை செய்கிறபடியாக அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி பாதுகாத்து நாங்கள் அந்த மரங்களை பராமரிப்பதுன்னு சொல்லி அந்த விளக்கம் சொல்லி கொண்டு வர்றார். அதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த மரங்கள் நடும்போது இந்த 3 தடியல் அதுகள் போல் வச்சு இதன்றதை அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கான்னு. வீடுகளுக்கிட்ட கிட்ட மரங்கள் பாருங்க. நாங்கள் கடைக்கிட்ட வந்துட்டோம் அப்படி நினைக்கிறேன். இப்படி நாங்கள் இதை தாண்டுட்டு பாருங்க அப்படியே போய்க்கண்டிருக்கோம். பெரிய பெரிய பில்டிங்குகள் இருக்குது. இது ஒரு சிட்டி போல், சின்ன ஒரு சிட்டி. அதையும் பார்த்துக்கன்னு நாங்கள் போகிறோம். பாருங்கள் எப்படி என்று சொல்லி காரில் இந்த மரங்களை பற்றி தான் கூட கதைச்சிக்கன்னு போகிறோம். பாருங்கள் 2 பக்கம் மரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இதெல்லாம் இவர் தானே செய்தன்னு சொல்கிறேன், நடுறதுக்கு வந்திருக்கு. இவர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறபடியாக பாருங்கள் அந்த மரத்துக்கிட்ட தடியல் வச்சுருக்கு பாருங்கள். 3 தடி வச்சு கட்டியிருக்கு. சைட்டில் பார்க்க தெரியும் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அந்த மரங்களுக்கு பாதுகாப்பாக அதை நட்டு வச்சுக்கணும். பெரிய மரங்களை கொண்டு வந்தால் நடுவினோம். அதை பாதுகாப்புக்கு தடியை சுற்ற வேற கட்டியிருப்பினோம். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த தடியை எடுப்பினோம். அதான் அந்த முக்கோணம் போல் இருக்கிறது. அந்த 3 தடியை வச்சு மரத்தை சுற்றி கட்டுறது. இது பாருங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடம். வேறு வேறு நாடுகள்லேருந்து வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சொல்லப்படுது. பாருங்க பின்னும் பெரிய பள்ளிக்கூடம். நியாயமான பிள்ளைகள் படிப்பினோம்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியை சுற்றி தான் போகிறோம். என்னென்னு சொன்னால், இதையும் சுற்றி உங்களுக்கு காட்டுவோம்ன்றபடியாக கேட்டு இதால் போகிறத காரில் போய்க்க உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொண்டு போகிறோம். பாருங்கள் எல்லா பக்கமும் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் யூனிவர்சிட்டி தான், அப்படியே தொடர்ந்து வருது பாருங்கள். இன்னும் பெரிய இடம். ஃப்ரான்ஸே ஒரு பெரிய நாடு தான். அதில் இது லியோன் என்ற இடம். பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அதையும் இப்படி பார்த்துக்கொண்டு போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் பெரிய ஸ்கூல். இப்படி ஒரு ஸ்கூலை நான் பார்க்குறேன். இன்னும் பெருசாக இருக்குது பாருங்கள். உலகத்தையும் சுற்றி வந்து ஒரு அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வந்த போல் இருக்குது பாருங்கள். இப்போ சூரிய வெளிச்சம் அடிக்குது. நாங்கள் பின்னேறும் போல் தான் போய் கண்டிருக்கிறோம். தங்கச்சி வீட்டை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். ஆனபடியே அப்படியே பின்னேற போல் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி இப்போ நாங்கள் வீட்டை தான் போய் கண்டிருக்கிறோம். கடைக்கு போய் சாமானை வாங்கிட்டு வீட்டை போய் கண்டிருக்கோம் பாருங்கள். யூனிவர்சிட்டி தான்
இன்னுமே யூனிவர்சிட்டி முடியலை, சுற்றி கொண்டே இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பெரிய கட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் யூனிவர்சிட்டி தான். அப்படியே சுற்றி கண்டு நாங்கள் வந்து கண்டுருக்குறோம் பாருங்கள். இனி இந்த யூனிவர்சிட்டியை தாண்டி நாங்கள் போய் கண்டுருக்குறோம். இந்தியாவோட பக்கத்தால் மரங்கள் எல்லாம் பச்சை பசையிலாண்டு இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் நாங்கள் போய் கண்டுருக்குறோம். அப்படியே பார்த்தோம் பாருங்கள் சூரியனை எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே பார்த்து கண்டு போவோம் பாருங்க. இப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போகிறோம். நல்லா வெயிலும் இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட் பாருங்க. இங்கே கடற்கரை பக்கம் சைக்கிள் ஓடிக்கொண்டு போயினோம். அப்படியே பார்த்து கண்டு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல சம்மர் தான், சைக்கிள் மோட்ரு ஓடினோம். ஆனால் சம்மர் இடத்துல கிளைமேட் மாற்றியாச்சு. ஆனால் பாருங்க இங்கே ஒரே மாதிரி பெரிய இது இருக்குது. இதுக்குள்ளே தானே இன்டர்போல் போலீஸ் இருக்குன்னு சொல்லப்படுது பாருங்க. இதில் போய்க்கே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குது, ஒரே மாதிரியே இல்லாமல் இருக்குது. பெரிய பெரியங்க பாருங்க, இந்த கொடிகள் இருக்கிறபடியாக அவங்க இது கரடி பொம்மை போல் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போவோம். இதுலேயும் போய் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கல, இப்படி காராலேயே பார்த்து கண்டு போகிறோம். இப்படியே போய்கண்டுருக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பில்டிங்கு பார்க்க. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போவோம். தங்கச்சின்ற வீட்டை தான் போகிறோம். தங்கச்சின்ற கடைகளுக்கு போயிட்டு இப்போ போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது பாருங்கள். பில்டிங் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அவ்வளோ. இப்படியே நாங்கள் இனி வீட்டுக்கிட்ட போய்கண்டுருக்குறோம். அழகான இடம் உண்மையில் பச்சை பசையிலண்டு தெரியுது. அப்படியே பார்த்து கண்டு போய்கண்டு பார்த்தீர்களா ஃப்ரான்ஸ்லேயும் எப்படி கண்டு. அதாவது குளிர்ற காலம் டைம் எல்லாம் மாற்றியாச்சு. ஆனாலும் இந்த வெயிலும் இருக்குது குளிரும் இருக்குது என்று சொன்னால் பெருசாக எனக்குண்டா குளிர் நார்மலாக இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் அப்படியாண்டு இல்லை, குளிராக தான் இருக்கும் பாருங்கள். இன்னும் பெரிய மரம்னு சொல்லி பில்டிங் அளவுக்கு உயரமாக இருக்குது மரம்னு பார்க்க. இப்படியே பாருங்கள் இப்படி இருக்குண்டு அழகாக இருக்குது மரங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்தொரு காணொளியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்படியே நான் நிறைவு செய்கிறேன்.